அதை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியலோட அதை பொருத்தி பார்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த மோடி ஆட்சின்னு அந்த 2 கால சாட்சின்னு இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது அது தமிழ்நாட்டு அரசியலில் அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? வட மாநிலங்களில் அது பெரிய அளவுகளில் விளைவுகளை ஏற்படுத்தாவிட்டாலும் தமிழக அரசியலில் அந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து 2026 தேர்தலை சந்திக்கிறது. இப்போ திமுக கூட்டணி 2021 அந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு முழக்கம்தான் பெரிய அளவில் அப்போது வைக்கப்பட்டது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா அங்கே பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற முழக்கத்தை வைத்தார்கள். ஆனால் இந்த முறையும் அதே முழக்கம் அதே பிரச்சாரம் எடுபடுமா? திமுக கூட்டணியின் வியூகம் அது அதிமுக எதிர்ப்பை விட பாஜக எதிர்ப்பு என்று தான் அது கூர்மைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த முறை பலன் அளிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அது கட்டாயம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினுடைய நுட்பமான அரசியலை புரிந்து கொண்டவர்கள். 2021 வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு போட்டியிட்டு அவர்கள் வந்து தேர்தலை சந்திக்கும் பொழுதே அவர்கள் முன்வைத்தது மாநில அரசை பற்றி அவர்கள் பேசவில்லை. சரி, நாங்க மாநிலத்துக்கு இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்னு அவங்க சொல்லல. மோடி மீதான அந்த பிம்பத்தை கட்டமைச்சுதான் வந்து தேர்தல் நின்னாங்க. மோடி அலை, எங்ககிட்ட மோடி அலை இருக்கு, மோடி தான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க பரப்புரை செஞ்சாங்க. அந்த பரப்புரை எடுபடல. அவர்கள் வந்து மாநிலத்துக்கு கொண்டு வரும் பொழுது மட்டும் தேசிய அளவுல வந்து மோடியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதை வந்து யாரும் இங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய மண்ணு. நீங்க வந்து 2014 இருந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அந்த அரசியல் என்பது வெறுமனே ஒரு மாநிலத்துக்கான அரசியல் அல்ல. இந்தியாவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமானது மதச்சார்பின்மை தான். அந்த மதச்சார்பின்மையை அழித்தொழித்து விட்டு நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய செயல் திட்டம். அதுதான் இந்து ராஷ்டிரம், அதுதான் வந்து RSS செயல் திட்டம். இப்ப அதை வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அதை கொண்டு வர மாட்டாங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள், அவர்கள் வந்து சமீபத்துல வந்து நீங்க வந்து ஜார்க்கண்ட்ல நினைக்கிற அந்த மாநிலத்துல வந்து அவங்க மதமாற்றம் செய்ய முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கைது செய்யறாங்க. கைது செஞ்சு இப்பதான் அவங்க வெளியில வந்திருக்கிறாங்க. இது கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க எதற்காக அதை செய்யறாங்க? அப்ப எல்லா இடங்கள்லையும் அவங்க எல்லா மாநிலங்களையும் அச்சுறுத்தலை உருவாக்குவது. தமிழ்நாட்டில் கடந்த நீங்க தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த லாவண்யா வழக்கை அவர்கள் எப்படி கையாண்டார்கள்? அன்றைக்கு இருந்த அண்ணாமலை அவர்கள், அன்றைக்கு இருந்த மாநில செயலாளர் அண்ணாமலை அதை எப்படி கையாண்டார்? இந்த வழக்கு வந்து கட்டாய மதமாற்றத்தின் மூலமா தான் வந்து லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார் என்று வீடியோவை வெளியிட்டார்கள். அதை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள், அதை வைத்து சாலை மறியல் செய்தார்கள். தேசிய அளவுல வந்து விஜயசாந்தி அவர்களுடைய தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க, அதை போய் விசாரிக்க சொல்லி அந்த கன்னியாஸ்திரியை வந்து கைது செய்ய வச்சாங்க. இது குறித்து சிபிஐ விசாரணை செய்தது. சிபிஐ என்னவா சொன்னது? இந்த வழக்குல வந்து அவங்க வந்து கட்டாய மதமாற்றம் செய்யப்படவில்லைன்னு சொன்னாங்க. இந்த வழக்குல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது? கட்டாய மதமாற்றம் எதுவும் நடக்கல, அதுக்காக தற்கொலை செய்யப்படல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அண்ணாமலை போன்றவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை வந்து கட்டாய மதமாற்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக, ஒரு பதற்றமாக மாற்ற முயற்சி செய்தார்கள். அவங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. ஆனால் அவர்கள் மத அரசியலை, வெறுப்பு அரசியலை முன்வைத்து அவர்கள் வந்து இந்த அரசியலை வந்து தொடர்கிறார்கள். இது வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும் பொருந்ததில்லை, எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தக்கூடியது, தமிழ்நாட்டுக்கும் அது பொருந்தக்கூடியது. அப்ப இந்த அரசியல நீங்க என்ன சொல்றீங்க? இது மாநிலத்துல வந்து நீங்க வந்து தேர்தல் நடக்குது, அதனால பாஜகவை எப்படி முன் வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே ஓட்டு எப்படி கேட்பீங்கன்னு சொல்றாங்க. ஒரு தேச விரோத தேர்தல்களை எடுபடுமான்னு கேட்கிறேன். ஏன்னா 2021, 2026 ரெண்டுலையுமே பாஜக எதிர்ப்பு முழக்கம் மட்டுமே வைக்கப்படுவது எடுபடுமா? இப்போதே பிரச்சனைகள் வேறு வேறு தளத்தில் அந்த 5 ஆண்டுகளில் மாறி இருக்கிறது என்பது நீங்க அதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. அதாவது பாஜக என்கின்ற ஒரு கட்சி இருக்கிற வரை, அந்த கடைசி தொண்டர் இருக்கிற வரை அந்த கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்பதில் அந்த அரசியலில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே பாஜக தேர்தல் நின்னா பாஜக எதிர்ப்பு அரசியலை முன்வைக்க முடியும். பாஜக வந்து பாஜக தொடர்ச்சி எடுக்கப்படுது, பாஜகவே இல்லைன்னா நம்ம மாற்று அரசியலை பத்தி பேசலாம்.
இப்போ அவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் என்பது மதவாத அரசியல், இப்போ நாங்க முன்வைக்கிறது என்பது மதச்சார்பற்ற அரசியல். கரெக்ட். சரி, ஓகே, புரிஞ்சுக்க முடியுது. அப்ப மதச்சார்பற்ற அரசியல் இங்க நிலைநிறுத்தப்படணுங்கிறதுக்காக நாங்க இந்த அரசியலை வந்து பாஜக முன்வைக்குது. பாஜகவுடைய அரசியல தான் அதிமுக பேச போகுது. ஓகே. அதிமுகவுக்குன்னு ஒரு செயல் திட்டமே இல்ல. என்ன செயல் திட்டத்தை வச்சு நீங்க இங்க கொண்டு வருவாங்க? அதிமுகவினுடைய மிக முக்கியமான, பாஜகவினுடைய மிக முக்கியமான சதித்திட்டம் அப்படிங்கிறது இந்து அறநிலையத்துறையை வந்து அரசிட்ட இருந்து புடுங்கணும், அதை பார்ப்பனர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதா பாஜகவுடைய செயல் திட்டம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு? இந்த போற இடங்கள் எல்லாம் பரப்புற என்ன செய்யறாரு? இந்து அறநிலையத்துறை மூலமாக வருகின்ற பணத்தின் மூலமாக கல்லூரி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் பேசுறது? திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இது கடந்த கால பேசியிருக்கிறாரமா? கடந்த காலங்களில் ஜெயலலிதா பேசியிருக்காங்களா, இல்ல வேற யாராவது பேசியிருக்காங்களா? அப்ப பாஜகவினுடைய அரசியலை தான் அதிமுக முன்னெடுக்கிறது. அதனால அதை எதிர்க்கிறவங்க சொல்லுங்க, புரிஞ்சுக்க முடியுது சார். அதனால வந்து இதை நம்ம ஒரு மிக மோசமான ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து அதை எதிர்க்க வேண்டியது. ஓகே.